ஹாய் காய்ஸ், இது தமிழ் மீது ஆச்சு வின்னர் சகால எபிசோட் 45 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்க ஆளுங்களா? அதான் கடைசியா? ஆமா. இவங்க ஆளா அவங்க ஆளா? இதுக்கு மேல கெட்டிலோட படைகளுக்கு சண்டை போடுற ஆசை இருக்குமான்னு தெரியல. ஒற்றன் மூலமா அவங்க சரணடைறதுக்கான செய்தியை அனுப்புறேன். அரசே, பண்ணையில இருக்கிற வீடுகளை நாம கொஞ்சம் பயன்படுத்திக்க முடியுமா? கொட்டகைக்குள்ளேயே இருந்து இருந்து எங்க ஆட்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அரசே. இல்ல, பண்ணைக்குள்ள எந்த ஒரு படைகளும் நுழைய தடை செய்யப்பட்டிருக்கு. வீரர்கள் ஊருக்குள்ள போனா அவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொள்ளை அடிக்கிறதுங்கிறது வெற்றி பெற்றவனோட உரிமை. இந்த போரோட குறிக்கோளே மொத்த பண்ணையும் ஆக்கிரமிக்கிறதானே தவிர கொள்ளையடிக்கிறது கண்டிப்பா கிடையாது. ஜோமோட வைக்கிங்களுக்கு தேவையான தகுந்த பரிசை நானே அவங்களுக்கு கொடுப்பேன். உங்க உத்தரவுப்படியே நடக்கட்டும். என்ன கூடவே இருக்கீங்க? அவன் தாட்டே புரியலடா உங்களுக்கு. இப்ப அவங்களுக்கு கருணை காட்டுறியா அரசர் கவுண்டி? நீ பண்றது சரியான வேலை. அரசனா இருக்கிறவன் இப்படித்தான் பண்ணுமா? தன்னுடைய உயரிய நோக்கத்துக்காக வாழ வேண்டியவங்க எல்லாரையும் பலி கொடுப்பான், கொல்ல வேண்டியவங்களை வாழ விட்டுருவான். இவ்வளவு பெரிய சுமைய மக்களால சுமக்கவே முடியாது. இந்த உலகம் சொர்க்கத்துல இருந்து ரொம்ப தொலைவில் நரகத்துல இருக்கு. அதே மாதிரி நரகத்துக்கும் சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அரசர் கவுண்டி, நீ உன் அப்பாவை கொன்ன, உன் சகோதரனை கொன்ன, உன்னோட சடலம் நிறைஞ்ச சாலை அடையிற வரைக்கும் நீ இப்படியே கொன்னுகிட்டே இருக்கணும். ஒரு முறையும் மனசாட்சி இவ்வளோ கேள்வி கேட்குது, ஆனாலும் அது நிற்கிறான். குடும்பமே காலி. ரொம்ப நன்றி ஈனார் தார்ஃபின், உங்களுக்கும் நன்றி. முடிக்கிறோம். பெண்கள் தான் எல்லாம் பண்றது. எங்க அப்பாவோட 2 கைகளும் அவரை விட்டு போயிடுச்சு. இதுதானா அது? இதெல்லாம் சாதாரண ஆள் நினைச்சேன். ஆசானே, தயவு செஞ்சு என் பொண்ணையும் குடும்பத்தையும் பார்த்துக்க.
விரலையோ கூட வெட்ட முடியாது. அந்த கழுத்துல இல்ல மாசாணி, இல்ல மாசாணி, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல மாசாணி, இல்ல மாசாணி, உங்களுக்கு காயப்பட்டிருக்கா? உங்க வயிறு வலிக்குதா? கொஞ்சம் அப்படியே கீழே படுத்துக்கோங்க. அவங்க அப்பன் துச்சின வேற வாந்தி எடுக்கிறதுக்கே வா. ரெண்டாவது முறையா மறுபடியும் அவங்க நம்மள சரணடைய சொல்லியிருக்காங்க. மொத்த மக்களும் சரணடைஞ்சா மட்டும்தான் இந்த போரை நிறுத்தத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்களா? இனி முடிவு உங்க கையில தான் இருக்கு. தொடர்ந்து சண்டை போடணுமா இல்ல சரணடையணுமா? என்ன யோசிச்சுதான் நீங்க பேசுறீங்களா? என்ன ஆனாலும் என்னால இந்த நாட்டை விட்டு போக முடியாது. அவங்களுக்கு நாம என்ன பண்ணணுமா? நாட்டை விட்டு போய் கஷ்டப்படணுமா? ஏபி, நீ முதுகெலும்பு இல்லாத கோழையா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடந்தது. உன்னெல்லாம் கையில கிடைக்கிறத வச்சு அடிக்கணும். தலைவரே, உனக்கு எவ்வளவு தைரியம்? வேண்டாம், சும்மா இரு. தொடர்ந்து சண்டை போடலான்னு சொன்ன ஏபி, நீ என்ன பண்ணுவ? இப்போ சேர்ந்தே சண்டை போடுறேன். ஹே, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். கவலைப்படாதீங்கம்மா, இத நான் பார்த்துக்கிறேன். மொத்தம் 20 பேர் போதும். அந்த அரசனோட தலையை வெட்டி கொண்டு வரேன். கொஞ்ச ஆட்களை வச்சுக்கிட்டு பெரிய படைகளை தோற்கடிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகும். அமைதியாகிற தார்கள், அந்த முடிவை எடுக்க வேண்டியது நீ கிடையாது. நான் தான் முடிவெடுக்கணும். அப்பாதான் இதுல இருந்து வெளியேறிட்டாரே. நீங்க முடிவெடுக்க போறீங்களா தாத்தா? நானும் அதை முடிவெடுக்க மாட்டேன். கெட்டிலுங்கிற பேர்ல அவன் வாரிசு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் அந்த முடிவை எடுப்பான். இறைவன் என்னடா என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. உள்ள இருக்கிறத பேச தம்பி. நாம சரணடைஞ்சிடலாம். என்ன? எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவ நீ? இந்த வார்த்தையை சொல்லும் போது உன் தொண்டைய நாக்கம் கூசல? இல்ல கூசுது, ரொம்பவே கூசுது. பயமா இருக்கு. மக்கள் இறந்து போறாங்க. நானும் இறந்துடணும்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், எனக்கு கவலை இல்லை. ஆனா இது இதோட முடிஞ்சாகணும். நீ உண்மையாவ சொல்ற ஓல்மர்? நீ சண்டை பொண்ணுன்னு ரொம்ப ஆவலாதானே இருந்த. சொல்ல போனா இந்த போற ஆரம்பிச்சதே முதல்ல நீதானே. உண்மைதான், இது என்னோட தப்புதான். நான் சொதப்பிட்டேங்கிறதுக்காக என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் ஆத்திரப்பட்டு நான் தான் போர்னு சொன்னேன். அம்மா அப்பா எல்லார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத ஆரம்பிச்சது நாங்கிறதால நானே இதை முடிச்சு வைக்க விரும்புறேன். என்னடா உச்சு? நான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே அந்த அரசன் இந்த பண்ணதான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் தான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சாக்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். மக்களுக்கு எப்பவும் சண்டை போட ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படும். நீ இல்லனா என்ன, நானும் அப்பாவும் ஆரம்பிச்சிருப்போம். இப்ப பெருமை ஒன்ன வந்து சேருது. என்ன ஓல்மர், நல்ல வேலை பண்ண. உயிரை விட மரியாதை தான் பெருசு. தைரியமா போ. இன்னொரு தடவை நீ யாருங்கிறத அவங்களுக்கு காட்டு. முடியாது. உறுதியா இருக்கான். இது தைரியம் இல்ல. இதுக்கு பேரு தைரியமே கிடையாது.
நான் அரசருக்கு முன்னாடி சொதப்பி வச்சுட்டேன். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு அவங்க கிண்டல் பண்ணது சரிதான். அவங்களோட கிண்டல அமைதியா சகிச்சுக்கிற சக்தி தான் எனக்கு அப்ப இல்ல. என்னால உங்கள மாதிரி இருக்க முடியாது சகோதரா. தைரியம், கௌரவம், மரியாதை இத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நான் சரணடைய தான் போறேன். வேணா நீங்களும் என்ன கிண்டல் பண்ணிக்கங்க. எவ்வளோ பெரிய முடிவு. சிரிச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த குடும்பத்தோட தற்போதைய தலைவன் முடிவை சொல்லிட்டான். ஓல்மர், போய் அரசர் கவுண்டி கிட்ட உன்னோட இந்த முடிவை சொல்லு. நானும் உன் கூட வரேன். நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன், இல்ல மாசானே. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. என்னமோ பண்ணி தொலை. நிலுங்க, எங்க போறீங்க தார்கள்? வாய மூடு கோழைகளா, எப்படியோ போங்க. நீ எங்கடா போற? இவரு போய் என்ன வம்பு இழுத்துன்னு வர போறான்? இல்லை, இவனே தண்ணியில் குதிச்சானே ஓடி வந்தான். இல்லை, அப்புறம் அவங்கள கோழன்னு சொன்னான். எப்படி? உன்னுடைய பலத்தை பல பேர் ஆதரிச்சிருக்காங்கிறதெல்லாம் உண்மைதான். அதை நான் இல்லைங்கள. ஆனா நீயும் அதை பார்த்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பதவிக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டவங்களோட முடிவு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அது எனக்கும் தெரியும். ஆனா நீ ஒன்னும் சும்மா எல்லாத்தையும் இழக்கல. உன்னோட பண்ண போனதுக்கு பதிலா ஒரு வீரன் ஆயிட்டான், உன்னதமான வீரன் ஆயிட்டான். மக்களை காக்கிறவன் தான் அரசு. ஏன் எதனால அவனை போக விட்டீங்க? இவ்வளவு வருஷமா நீங்க தோர்ஃபினை மட்டும் தானே தேடி அலைஞ்சுகிட்டே இருந்தீங்க. அவனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக தானே வந்தீங்க. அப்புறம் எப்படி விட்டீங்க? அவன் கேட்ட கேள்வி எப்படி? சொல்றது சரிதான். வாக்குறுதி தான் என்ன இத்தனை நாள் அமைதியா செயல்பட வச்சது. எத்தனை தடவை அவனை நான் இழந்தாலும் நான் திரும்ப திரும்ப அவனை தேடிக்கிட்டே இருந்தேன். என் நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மீற மாட்டேன். ஆனா தார்ஃபின் இப்போ அதை விட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தால பாதிக்கப்பட்டு நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனான். நம்புறேன், அந்த கண்களை நான் நம்புறேன். தார்ஃபின், இவனுங்களும் கண்டிப்பாக வம்பு தான் பண்ணுவானுங்க. சரி, அடி இப்ப என்ன வாங்குறதுக்கு விஷயம்? தயாரா இருப்பான் தோர்ஃபி. நீ கெட்டிலோட ஊரை சேர்ந்தவன் கிடையாதா? பொடியா? என்னோட பேரு தார்ஃபின், தார்ஸோட மகன். நானும் இந்த இடத்துல இருக்கிற இதே பண்ணையில வசிக்கிறவன் தான். இந்த பண்ணையோட முதலாளி கெட்டில் சார்பா நான் இங்க வந்திருக்கேன். அரசரை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பண்ணையில வசிக்கிறவனா? அப்போ ஒரு அடிமன் சொல்லு. அடிமைகளை பார்த்தாலே நான் எவ்வளோ கண்டுபிடிச்சேன். பெருசாகிறான். கிட்ட போனாலே ஒரு விதமான நாத்தம் வரும். நீ வந்தாலும் பார்த்தாது, அடிமைங்க கிட்ட அரசர் பேச மாட்டாரு. கெட்டல் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வர வரைக்கும் நாங்க தொடர்ந்து சண்டை தோர்ஃபின்னு போட்டுட்டு தான் சொல்லு, இருப்போம். வருவான். இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு தடவை அரசரை பார்த்திருக்கேன். என் பேர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா அவருக்கு என்ன தெரியும்.
தார்ஸோட மகன் தார்ஃபின்னு அவர்கிட்ட ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்க. கவுண்டி அரசருக்கு உனக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவர் கூட காவலனா இருந்தேன். அதனால அவருக்கு நிச்சயமா என்ன நல்லாவே தெரியும். நீ கவலைனான்னு சிரிப்பா தானே? கனவுல இருந்து வெளியே வந்துட்டியா பொடியா? உன்ன மாதிரி நாத்தம் பிடிச்ச குள்ளமான காவலனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. குட்டியா இருக்கும்போதே கவலைனான்டான். உங்களை நான் காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு அரசர்கிட்ட என்னோட பேரை சொல்லுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன டோத் அசந்து போய் நின்னுட்ட? பையன் கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறான்ல. வர வர உன் கையில இருக்க பலம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அடிக்கலாம். இதேதான்டா எல்லாத்தையும் நடக்குது. அம்மா தாயின்னு கத்துற அளவுக்கு ஒன்னு அடிக்கணும்ல, அப்பதான் புத்தி வந்து திரும்பவும் ஊருக்கு போவ நீ. என்ன பண்றான் கவுண்டி? இந்த சவுண்டுக்கு வந்திருக்கு. அங்க என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டியா? கேட்டேன். கெட்டில் யாரோ தூதுவனை அனுப்பியிருக்கான்னு சொன்னாங்க. சரணடையறதுக்கு கெட்டில் தானா வரல. அதனால என்னோட ஆட்கள் இந்த பையனை திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பிடிவாதமா இருக்கான். உங்களை பார்த்தே தீர்வை நடம் பிடிக்கிறான். அவன் பேரு பதவி எல்லாத்தையும் கேட்டீங்களா? கேட்டோம். அவங்கிட்ட விசாரிச்சதுல தார்ஸுடைய மகன் தார்ஃபின் அப்படின்னு சொன்னான். அவனா? என் மூஞ்சில கோடு போட்டோன்னு அவன் தான்டா. சின்னவனா? பார்க்க குள்ளமா இருக்கானா? ஆமா, அப்படிதான் இருக்கான். உங்களுக்கு உண்மையாவே அவனை தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அரசே, சொல்லுங்க. அவனை பார்க்க போறீங்களா? வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்லை. அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. தார்ஸோட மகன். ஆமா, சரிதான். நான் சொல்றதை கேளுங்க. நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல. பரவாயில்லையே, நல்லா சண்டை போடுறான். ஏய், உனக்கு என்னாச்சு? சொல்லிட்டியா? ஒரு அடி கூட அவன் மேல படவே இல்ல. குறைச்சி போட்டுட்டேன். இப்படியாவது இந்த சூழ்நிலையை நான் சமாளிச்சு ஆகணும். அவனை சும்மா விடாத, அடி. இல்லனா 4 பேர் முன்னாடி உன் மானமே போயிடும். இதுக்காகவே வாங்குவாங்க சொன்னாங்க. அப்படி அடி. இதுதான் உன்னோட முதல் அடி. இப்பதான் அடிச்சு கவுத்திருக்க. பார்க்க இன்னும் சுறுசுறுப்பா இருக்கான். விடாத, அவனை கொன்னுடு. தோர்ஃபின், என்னாச்சு? ஏனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்லையா உனக்கு? உன்னை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். வேற எதுக்கு வந்தேன்? மன்னிச்சிரு. இவன் தாங்க மாட்டான். தெரியல. சும்மா பொறுமையாவும் இருக்க மாட்டேன். வேற அடிக்க போயிடுவான். மோதிரத்துல எந்த பிரயோஜனமும் இல்ல. கொடு கொடு. பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். தோர்ஃபின், அவங்க எதுக்காக பந்தயம் கட்டுறாங்க? நீ ஜெயிப்பியா தோப்பியா? நீ அழுதுகிட்ட திரும்ப வர்றதுக்கு எத்தனை அடி வாங்குவனு எல்லாரும் பந்தயம் கட்டிட்டு இருக்காங்க. நடுவுல மயங்கலாம் இல்ல சாகலாம். 10 அடி தாங்க மட்டும்தான் முக்காவாசி பந்தயம் கட்டுறாங்க. சில பேர் 20 தாங்குவான்னு கட்டுறாங்க. சொல்ல முடியாது. எவ்வளவு அடி வாடி நிக்கிறான். அவனுக்கு என்ன புதுசா? ஒழுங்கா எங்க இருந்து போயிடு. மொத்தமா தூக்கிடுவா. எதிரி. இவங்களெல்லாம் நம்ப முடியலையே. நானும் பந்தயத்துல கலந்துக்கிறேன். என் மேலேயே நான் பந்தயம் கட்டுறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீங்க பணம்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை அரசரை நேரில் சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்கணும். காதுல விழுந்துச்சா? ஒரே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் பேசுறான். சரி ஒத்துக்கிறோம். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா வெறும் 10 அடி 20 அடிக்கெல்லாம் நாங்க உன்னை ஒத்துக்க மாட்டோம். புரியுதா?
யாரும் கட்டாத பந்தயமா இருக்கணும். அப்படி பார்த்தா 90 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே பந்தயத்தை கட்டிட்டாங்க. அப்பனா 100 அடி சரியா? 100 அடி தாங்கினா நீ ஜெயிச்சதா கணக்கு. தோத்துட்டினா உன்னோட 100 அடி உயிரை வாங்க. நாங்க பறிச்சிருவோம். நான் ஒத்துக்கிறேன். திருவிடாமா தோர்ஃபன், கெட்டலுக்காக ஒண்ணும் நீ உன் உயிரை பணைய வைக்கணும்னு அவசியமே இல்ல. இது இது ஒரு போர். தனி மனுஷனால இதுல எதுவும் பண்ண முடியாது. இன்னுமா வரான். நீ விட்டு இந்த பண்ணையில இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு போர் மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான், அவரோட குடும்பம், எனக்கு வேலை சொல்லிக் கொடுத்த ஆசான், வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு கத்துக் கொடுத்தவங்க, என்னோட நண்பர்கள் யாரும் என்னை விடல. என் மேல அன்பா இருந்தாங்க. நான் உன்னையும் சந்திச்சாகணும். நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்காகவும் நான் இதை பண்ணணும். நமக்கு கிடைச்ச அன்புக்காக உயிரை கூட திருப்பி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. பரவாயில்ல ஏனார், அடி வாங்கறதுல கூட ஒரு தந்திரம் இருக்கு. எனக்கு அடி வாங்கி நிறைய அனுபவம் இருக்கு. உண்மையாவே இப்படி நடக்குதா? ஆனா பொடியா, அந்த வளர்ந்து இருக்காரு விஜயோட தோக்கடி. குழந்தையிலேருந்து அடிதான் வாங்கி மாதிரி தெரியணும். கரடிய கொல்லக்கூடியவன். இது வரைக்கும் என்னை யாரும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணதே கிடையாது. இது வேற வெறி பிடிச்சுமே அடிக்கும் போல இருக்கு. கவுண்டி ஃபர்ஸ்ட் டைம் பயந்து இப்போ தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் பயந்து பார்த்தது, ரொம்ப வருஷமாக பயப்படல. இப்போ தான் வந்து உண்மையை கண்டு பயப்படுற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா தோர்ஃபினை பார்த்து வேணான்னு சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, அவன் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டுட்ருக்கோ அதை தான் இப்போ தோர்ஃபினும் வந்து கேட்பான். அது அவனுக்கு நல்லா தெரியும், அதனால தான் அவாய்ட் பண்ணுறான். இவன் வந்தால் என்னென்ன பேசுவான், என்ன கேட்பான், என்ன நடக்கும், அது எனக்கு தெரியும். அது வேணான்றதுனால தான் அவாய்ட் பண்ணுறான். இங்கே நான் வந்ததே வேறு விஷயம், நீ என்னை கண்ட்ரோலும் பண்ண முடியாது, நீ என்ன சொன்னாலும் வேஸ்ட்டு, நான் என் வழியில் போக தான் போகிறேன் அப்படின்றதுனால தான் அவாய்ட் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சது. அவன் எங்கே போனான்னு தெரில. அவன் வந்து இன்னத்துக்கு பேசியிருந்தா கூட இதை ஆயிருக்கும், இன்னத்துக்கு முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே இங்கே தோர்ஃபின் வந்து நான் பேசுகிறேன்னு நிற்கிறான். பட் இது எப்படி முடியுன்றது தெரியல. ஏதோ ஃபஸ்ட்டு ஏதோ ஃபைட் மாதிரி போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் இது வேற மாதிரி மாறிடுச்சு. இப்போ அவன்கிட்ட 100 அடி வாங்கி அதுக்கப்புறம் போகிறதுன்றது சாத்தியமாக. அவன் இன்னும் வெறியேற்றி விட்றானுங்க. அவங்கிறான் அவ்வளோ பெருசாக அத்தனை அடி வாங்க முடியுமான்னு தெரியல. என்னதான் வந்து பலசாலினாலும் இதுனாலும் அவ்வளோ அடி வாங்கணும், தாங்கணும் இல்லையா? அதுவும் கஷ்டம்தான். எனக்கு இப்போ தெரில. அதான் அதுக்குள்ளே அந்த இளம் அரசர் அவர் வரணும், இல்லைன்னா நான் கவுண்டி வந்து அது பார்க்கலான்னு சொல்லி முடிவு எடுக்கணும். அப்போ தான் நிற்கும். என்ன பண்ண போகிறான்? இல்லை ஈனார் கண்ணு முன்னாடியே வேறு எதுவும் நடக்குதா? அவன் எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. அவன் வேறு குறுக்க வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கணும். அவன்லாம் ஒரு அடி கூட தாங்க மாட்டான். அவன் கஷ்டம். உடம்பு அவனுக்கு பெருசு தான். பட் போர் இதெல்லாம் அவன் கலந்துட்டு இல்லாதனால இதெல்லாம் அவன் தாங்க மாட்டான். தோர்ஃபின் சின்ன வயசுலேருந்து வாங்கிட்டு இருக்கான். அஸ்கலாடிட்ட வாங்காத அடி அவன் எல்லார்ட்டையும் வாங்கி 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 மறுத்த உடம்பு அது. ஸோ அது ஓரளவுக்காக தாங்க. ஆனால் இவன் இருக்கிற அளவுக்கு 100 அடி இவன் தாங்குவானான்றது எனக்கு தெரியல. இப்போ இங்கே கெட்டிலோட 2வது பையன் தான் எங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இப்போதைக்கு இந்த ஊரோட அரசன். அவன் தான் முடிவு எடுக்கணுன்றது வந்துருச்சு. அவனுமே எனக்கு ரொம்ப மெச்சூராக தெரிஞ்சான். திரும்ப வந்து இப்போ இவன் மூத்தவன் இருக்கிறான். மூத்தவன் வந்து என்ன சொல்கிறது, அதே தான். அவனுக்கு மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா வியூமும் எல்லா யோசனையும் இருக்குது. பட் வந்து ஒரு மனசளவில் யோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா? எல்லாரை பற்றியும் திங்க் பண்ணுற அந்த தாட் அவனுக்குள்ளே இல்லை. அவ்வளோ பெரிய மனசு அவனுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அவனுக்கு வீரம், இது கோலத்தனம் அப்படின்றது மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதானே மைண்ட் செட்டாகவே இருக்கும். ஸோ அதுலேருந்து அவன் இறங்கி வர மாட்டான். பட் இவனுக்கு அது நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஒரு அரசன்னா என்ன, முதல்ல காக்கணும், ஊரை காக்கணும். நம்ம முன்னாடி உயிர் போயிட்டுருக்கு, நம்மளால முடியாதுன்னு தெரிகிறப்போ பின்வாங்கிறதுல ஒரு அசிங்கமும் கிடையாது. அவங்களுக்காக தான் நிற்கிறேன் அப்படின்றது பெருமை தான். ஸோ அந்த விதத்தில் வந்து அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திரும்ப வந்து அதேமாதிரி அதெல்லாம் அவன் சூப்பராக அவனே வந்து புரிஞ்சுக்கிட்டான். அன்றைக்கி நான் ஒரு செகண்ட் அந்த அசிங்கத்தை தாங்கிட்டு கம்முன்னு விலகி இருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் தானே தொடங்கி வச்சேன், நானே முடிக்கிறேன், இது என்னோட இது தானே அப்படின்னு சொல்லி சூப்பராக இது பண்ணான்.
அவன் வந்தால் கூட இது ஸ்டாப் ஆகிடும் தோர்ஃபிந்து. சரி பார்க்கலாம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து என்ன சொல்ல போகிறான்றது, அதுக்கப்புறம் கவுண்டி எடுக்கிற முடிவு இருக்குது. இப்போ தோர்ஃபினுக்கும் இவங்களாம் ஆப்போசிட்டு தான். அதனால அது மாற்றணும் முயற்சி பண்ணுறான். தடுக்கிறதுக்கு அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தினால தான் இந்த இப்போ நம்மளாம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ யாரோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கல்ல, அது கேட்டிருக்காங்கல்ல. இப்போது கட்டாயத்தின் பேரில் அப்படின்னா இப்போ அத்தனை உயிரை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, அத்தனை உயிர் முன்னாடி போகிறது ரெடியாக இருக்கீங்க. அதே டைம் ஏன் நம்ம அடி வாங்கியோ நம்ம அந்த இதை தாங்கிக்கிட்டு ஒரு அமைதி கொண்டு வரக்கூடாதுன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்க? இப்போ தோர்ஃபின் யோசிக்கிறான்ல, 100 அடி வாங்கி இது நிற்குன்னா நான் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லாமல் நான் 1000 உயிரை கொடுத்து நிப்பாட்டுறேங்கிறது அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? அதான் ஒரு பக்கம் இப்போ கவுண்டி வந்து சரி நாங்கள் தான் இப்போ பிடிச்சிட்டோம்ல வீரர்களை உள்ள அனுப்புகிறோன்றப்போ தடுக்கிறா இல்லையா, இது நம்ம வேலை இல்லை அப்படின்றது, போய் அங்கே கொள்ளடிக்கிறது பண்ணுறேன்னா திரும்ப அதே தான் அந்த நார்மலுக்கு போயிடும். இதை தான்டா எங்கள் அப்பம் பண்ணதான், அதை நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நின்றுட்டுருக்கீங்க, அதுக்கு தானே போராடிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப இத்தனை வருஷம் கூட இருக்கீங்க, இது எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ஒரு போர்லேயும் திரும்ப ஏன்டா அதே கேள்வி கேட்குறீங்க, முட்டாள்தனமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வழியில் அவன் கரெக்டாக தானே இருக்கான், அந்த ஒழுக்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டே தான் இருக்கான், வீரர்களை கண்ட்ரோலில் வச்சுட்டே தான் இருக்கிறான், எந்த தப்பான வழியும் போகவில்லை. எல்லாத்தையும் என்ன கீழே வச்சுக்கணும், நான் சொல்கிறது நடக்கணுன்றது மாதிரி தான் அவனோட தாட்டாக இருக்குது. அதுக்கு தடையாக இருக்கிறவங்கள வேறு வழி இல்லை. இல்லை அதுக்குன்னு எடுத்த வழி தப்புன்னு தான் சொல்லணும். இப்போ இவங்களே கூட இவங்களோட இது எப்படி இருந்தாலும் இவங்க படையிலேருந்து நிறைய பேர் செத்துட்டு தானே இருக்காங்க. அது எப்படி அவனால் பார்க்க முடியுதுன்றனா உயிரே போகக்கூடாதுன்ற ஒரு ஆளாக இருந்த ஒருத்தர் வந்து இப்போது அது போகுது ஆனால் நல்லதுக்கு தானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை சமாதானப்படுத்திக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அது அவங்க அண்ணனை கொன்றப்பே அதுக்கு முடிவாயிடுச்சு. அதுதான் சொல்லிக்கோங்க. இப்போ கூட வந்து கவுண்டி ஏதாவது மாறினா அமைதியானா எல்லாம் முடியும் தான் எனக்கு தோணுது. இது கூட கவுண்டி பிளான் தான், இப்படி இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே போர் பண்ண வரணும்னு பிளான் போட்டு தான் சண்டை வந்தது அது இதுன்னு எல்லாமே. அப்போது சும்மா இருக்கிற ஒரு இடத்துல அது கிரியேட் பண்ணி வர்றதும் கவுண்டி தானே. இப்போ தன்னை தாக்கி வந்தால் அதை பண்ணலாம், ஆனால் கவுண்டியே அதை யோசிக்கிறாள் இன்னொருத்தரை போய் அதுக்கு ட்ரிகர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு போய் ஆக்கிரமிக்கணுன்றது இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது எனக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நோக்கி வந்தது அதை பண்ணான். இங்கே இப்போ இந்த படைக்கு வேணும், பொருளாதாரத்தில் கொஞ்சம் வேணுன்றதுக்கு இவனாக வரான், இது தப்பு தான். அது என்னப்பா கொள்ளை அடிக்கிறதுல நியாயம் இருக்கான், கொள்ளை அடிக்கக்கூடாது நம்ம அதுக்காக வரலன்னு தோணும் இருக்குது. தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணி போய் அவங்ககிட்ட வந்து நிலத்தை பறிக்கிறோங்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.